திருவண்ணாமலையில நடந்த அந்த சம்பவம் பத்தி நேத்தே பேசியிருந்தோம். நான் விசாரிச்சு டீட்டெயிலா இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. விசாரிக்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் தான் அங்க நடந்திருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஆந்திரால இருந்து அ அவங்களோட வாழைத்தார்கள எடுத்துட்டு அங்க விக்கலாம் அப்படின்னு திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க. ஒரு மினி வேன்ல. அங்க வந்து வரும்போது வாழைத்தார்கள் இருந்திருக்கு பின்னாடி. ஓட்டுநர் ஒருத்தர் ஓட்டிட்டு வந்திருக்காரு. வழியில 2 காவலர்கள் அங்க நிறுத்தியிருக்காங்க. அவங்கள காவலர்கள்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா காவல் பணியே செய்யல. அத தாண்டி கொடூரமான விஷயங்கள செஞ்சிருக்காங்க. சுரேஷ் ராஜ், சுந்தர் இதுதான் இந்த 2 பேரோட பேரு. அவங்க 2 பேரும் நிறுத்தி என்ன கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னு கேட்டோம்னா, வாழைத்தாருன்னு சொன்னோம்னா, வாழைத்தாரு அப்ப 2 பெண்கள் இதுல எதுக்கு இருக்காங்க? எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இறங்குங்கன்னு சொல்லி இறக்கி விட சொல்லி, அந்த 2 பெண்கள் யாருன்னா, அவங்க சித்தியாம். ஒரு பொண்ணு, அவங்களோட சித்தி. அவங்க 2 பேரையும் நாங்க கூட்டிட்டு போய் விசாரிக்கணும். நீங்க போய் வாழைத்தார இறக்கிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் கூட்டிட்டு போய் ஒரு தோப்புல வச்சு, அந்த இளம் பெண்ண வந்து பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அவங்க சித்தியோட கண்ணு முன்னாடியே, அவங்க அப்பாவோட 2வது மனைவி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே இந்த கொடுமை வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரையும் விட்டுட்டு கிளம்பி போயிருக்காங்க. அப்புறம் பக்கத்துல உள்ளவங்கலாம் அலறல் சத்தம் கேட்டு வந்து அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து மாவட்ட எஸ்பிலருந்து எல்லாருமே இந்த சம்பவத்த தெரிஞ்சு நேர்ல வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. இப்ப இந்த சுரேஷ் ராஜ், சுந்தர் 2 கொடூரன்களையும் கைது பண்ணிட்டோம் அப்படிங்கிறத காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க. இவங்க ஆந்திரால இருந்து வேற வந்திருக்காங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். திருவண்ணாமலையில நெறைய ஆந்திரால இருந்து தரிசனம் பண்றதுக்குலாம் வராங்கன்னு. அப்ப வெளி மாநிலத்தில இருந்து வந்தவங்க இங்க வந்து இப்படி நடந்துச்சுன்னா, நம்ம மாநிலத்தோட பேரு அங்க எப்படி போகும்? அதுவும் காவல்துறையில இருக்கிற 2 பேரே வந்து இப்படி பண்ணாங்கன்னா, அது என்ன எங்க போய் நிக்கும்?